பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தால் கெம்பீரமாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடு நீ விதைத்தால் கெம்பீரமாய் அறுத்திடுவாய். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யாத்ராகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 25வது வசனம். யாத்ராகமம் 15:25. கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. ஆண்டவர் இந்த நாளிலே கொடுக்கிற ஒரு வார்த்தை, நம்முடைய வாழ்க்கையில கசப்பான அனுபவங்களை ஆண்டவர் மதுரமாக மாற்றுகிற தேவன். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பல கசப்பான அனுபவங்களை நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை இனிமையாய் மாற்ற விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்ற விரும்புகிறார். மனதில் இருக்கிற பாரங்கள், கசப்புகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு ஆண்டவர் அகற்ற விரும்புகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 30வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பினார் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு ஜனங்களை பார்த்து இந்த வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை என்று. ஆண்டவர் தூக்கி கொலை செய்யப்பட்ட அந்த மரத்தை ஜெயத்தின் மரமாய் ஆண்டவர் மாற்றினார். கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக நமக்காக சிலுவை மரத்திலே தூக்கப்பட்டார். ஆண்டவர் இந்த பாரமான சிலுவையை நமக்காக சுமந்து கொண்டு சென்றார். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாரங்கள், வருத்தங்கள், கவலைகள், வேதனைகள், எல்லா சாபத்தின் கிரியைகளையும் முற்றிலும் நம்மை விட்டு அகற்றி நம்மை ஆண்டவர் மீட்டு கொண்டு விட்டார் என்பதை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சிலுவை மரத்தை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடமாய் இழுத்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். சிலுவை மரத்திலே தொங்கி மரிக்கப் போகிற காரியத்தை தான் ஆண்டவர் சொன்னார். நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை மீட்கும்படியாக அவர் உயர்த்தப்பட்டார். சிலுவை மரத்திலே அவர் உயர்த்தப்பட்டார். அந்த மரத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் பிழைத்துக் கொள்வான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நமக்காக ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அதுதான் நம்முடைய சாபங்களையும் பாவங்களையும் வியாதிகளையும் பரிகாரம் செய்த ஒரு சிலுவை மரம். ஆகவே சிலுவை ஒருவேளை சாபத்தின் மரமாய் இருந்தாலும் அந்த சாபத்தின் சிலுவையை ஆண்டவர் ஆசீர்வாதமான சிலுவையாய் மாற்றினார். அதிலே எல்லா சாபங்களையும் முறித்து நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். ஆகவே அதைத்தான் அன்றைக்கு மோசே இடத்தில் ஆண்டவர் காண்பித்தார். அந்த மரத்தை காண்பித்தார். அதை தண்ணீரிலே போட்டவுடனே அந்த தண்ணீர் மதுரமாய் மாறிற்று. ஆண்டவர் இந்த தண்ணீரை மதுரமாக்குவதற்கு முன்பதாக
இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது 3 நாட்கள் அவர்கள் தண்ணீர் கிடைக்காதபடி வனாந்தரத்திலே மிகவும் தாகத்தோடு அவர் நடந்து கொண்டு வந்திருக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட இடத்துல வந்தவுடனே அவர்கள் தண்ணீரை பார்த்தார்கள். ஆனால் அந்த தண்ணீர் சுவை இல்லாமல் கசப்பு நிறைந்த தண்ணீராயிருந்தது. ஆகவே அன்றைக்கு மோசேக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். எங்களுக்கு இந்த வனாந்தரத்தில் தண்ணீர் கிடைக்கவில்லை, கசப்பான தண்ணீராய் இருக்கிறது என்று முறுமுறுத்த பொழுதுதான் ஆண்டவரிடத்தில் மோசே மன்றாடினான். ஆண்டவர் அந்த மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை எடுத்து தண்ணீரிலே போட்ட உடனே அந்த தண்ணீரில் இருக்கிற கசப்பு அப்படியே மாறி போய்விட்டது. அந்த கசப்பு இனிப்பாய் மாறியது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கசந்து போன அனுபவங்களை மாற்றும்படி நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அந்த சிலுவை மரத்தை நோக்கி பார்த்து அந்த சிலுவை மரத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, எனக்காக ஆண்டவர் சிலுவையில சாபமானார், என்னுடைய பாவங்களை அவர் சுமந்து விட்டார், என்னுடைய நோய்களுக்கு அவர் பரிகாரம் செய்து விட்டார் என்று நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு இன்றைக்கு மதுரமாய் மாறும். ரூத் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று ரூத் புஸ்தகத்திலே நகோமியை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நகோமி மோவாப் தேசத்திற்கு போன பொழுது தன்னுடைய 2 மகன்களையும் இழந்து போனார், கணவனை இழந்து போனார். எல்லாவற்றையும் இழந்து போய் வேதனையோடு மறுபடியும் பெத்லெகேமுக்கு திரும்பி வரும் பொழுது எல்லாரும் நகோமியை பார்த்து சந்தோஷப்பட்ட பொழுதுதான் நகோமி சொன்னாள், நீங்கள் என்னை நகோமி என்று கூப்பிடாமல் மாறாள் என்று கூப்பிடுங்கள், நான் மிகுந்த கசப்புள்ளவனாய் திரும்பி வந்து கொண்டிருக்கிறேன், எல்லாவற்றையும் இழந்து வந்தேன் என்று சொன்னாள். அந்த இழப்பின் மத்தியிலும் ஆண்டவர் மறுபடியும் நகோமியை களிப்பாக மாற்றினார். வாழ்க்கையில இழந்த எல்லாவற்றையும் மறுபடியும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். அதே போல இன்றைக்கும் ஒருவேளை நாம் கசப்பு நிறைந்த ஒரு அனுபவத்திலே கடந்து வந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் கசப்பை மதுரமாய் மாற்றுகிறார். ஒரே ஒரு காரியம், அந்த சிலுவையை மாத்திரம் நோக்கி பார்க்கும் பொழுது, நமக்காக தொங்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை, அந்த சிலுவை மரத்தை நோக்கி பார்க்கும் பொழுது இன்றைக்கு நாம் பிழைத்துக் கொள்ளுவோம். நம்முடைய கசப்பான அனுபவங்களை மாற்றி ஆண்டவர் நம்மை இனிமையாய் மாற்றப் போகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று என்ற வார்த்தையை கொடுத்து, இன்றைக்கும் அநேகருடைய கசப்பான வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி பார்த்து ஒவ்வொருவரும் பிழைத்து கொள்ள நீர் உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரே, இன்றைக்கு அந்த சிலுவையிலிருந்து வரக்கூடிய ஆண்டவரை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தெய்வீக சுகத்தையும் விடுதலையும் இனிமையான அனுபவங்களையும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். எல்லா கசப்புகளும் இன்றோடு முற்றிலுமாய் அகன்று போவதாக, ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இனிமையாய் மாறுவதாக, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவீராக. நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.